மக்களே வெல்கம் டு another பிஎஃப் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஎஃப்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நான் எல்லா வீடியோவிலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் பிஎஃப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிஎஃப்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட்டு பிஎஃப்காக பிடிப்பாங்க. அந்த கம்பெனி சைட்லேருந்து ஒரு அமௌண்ட்டை பிஎஃப்காக போடுவாங்க. இந்த ரெண்டு அமௌண்ட்டும் சேர்ந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் போயிட்டு மாதம் மாதம் அக்கௌண்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் முடிஞ்சோடனே அந்த பிஎஃப் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வச்சு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க. இது எல்லாமே பல்கான ஒரு அமௌண்ட்டாக உங்களோட அக்கௌண்ட்டில் வந்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்துட்டு பிஎஃப்பை பற்றின ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிஎஃப்ல நீங்கள் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் பிஎஃப் நம்பர் ஆக்டிவேட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணால் அதுக்கு வந்து உங்களுக்கு யூஏஎன் நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த யூஏஎன் நம்பரை வச்சு உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கா இல்லை நாட் ஆக்டிவேட்டில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம் வாங்க. இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை வந்து ஹோம் லோனுக்காக ரீபேமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து சிஸ்டமில் நீங்கள் எப்படி வந்து ஹோம் லோன் ரீபேமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, இதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்ணணுன்னா ஹோம் லோன் ரீபேமெண்ட்டுக்காக வித்ரா பண்ணணுன்னா நீங்கள் மினிமம் 3 இயர்ஸ் வந்து பிஎஃப்ல நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். அதாவது பிஎஃப்ல ஃபர்ஸ்ட் மந்த் கான்ட்ரிபியூட் பண்ணி அதில் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து மினிமம் சர்வீஸ் பீரியட் சர்வ் பண்ணியிருக்கீங்க. அப்போ தான் உங்களால் கம்ப்ளீட்டாக அந்த பிஎஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குகிற ஃப்ளாட்டோ ஹவுஸோ உங்கள் நேமில் இருக்கணும், இல்லை உங்கள் ஸ்பௌஸ் நேமில் இருக்கணும், இல்லை 2 பேருக்கும் ஜாயிண்ட்டாக இருக்கணும். மற்றவங்க எந்த பேர்லையும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அப்பா பேரில் இருக்குது, எங்கள் அம்மா பேர் இருக்குன்னா உங்களால் அந்த பிஎஃப் அமௌண்ட்டை ஹோம் லோன் ரீபேமெண்ட்டுக்காக வித்ரா பண்ண முடியாது. ஸோ பிஎஃப் அமௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ஆச்சு இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களால் அந்த டைமும் பிஎஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்ண முடியாது. வித்ரா லிமிட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயி ஷேரில் வித் இன்ட்ரெஸ்டோட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்ல இருந்து 90% ஆஃப் அமௌண்ட்டை வந்து நீங்கள் பிஎஃப்காக வித்ரா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டை எடுத்துப்பாங்க. இந்த ரெண்டு அமௌண்ட்ல எந்த அமௌண்ட் லெஸ்ஸாக இருக்கோ அந்த அமௌண்ட் தான் நீங்கள் பிஎஃபாக வித்ரா பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனில் ஒரு 20,000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 15,000 ரூபா தான் இருக்குன்னா, இப்போ அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட் தான் இருக்கிறதுல கம்மியான விஷயம். ஸோ அப்போ அந்த 15,000 தான் உங்களால் வித்ரா பண்ண முடியும். நான் 15,000 20,000 சொல்கிறது வந்து ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது 15 லேக்காகவும் இருக்கலாம், 20 லேக்காகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும் தான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து ஹோம் லோன் ரீபேமெண்ட்டுக்காக உங்களால் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் வித்ரா பண்ண முடியும். மல்டிபிள் டைம் வித்ரா பண்ண முடியாது. அடுத்து நீங்கள் லோன் எடுத்திருக்க அந்த அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஈதர் ஃபினான்ஷியல் கம்பெனியாக இருக்கணும், இல்லை பேங்க் கம்பெனியாக இருக்கணும், இல்லை ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியாக கூட இருக்கலாம். ஸோ மினிமம் அந்த ஹவுசிங் சொசைட்டியில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாத அதில் மினிமம் 10 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பேர் வந்து ஹோம் லோன் எடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்ல தான் எடுத்துப்பீங்க, இல்லை ப்ரைவேட் பேங்க்ல எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த பேங்க்ல ரிஜிஸ்டர் பண்ணிருந்தாவே உங்களுக்கு மோர் தென் எனஃப். அப்படி இல்லைன்னா எல்ஐசியில் எடுத்திருப்பீங்க, எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் எடுத்திருப்பீங்க. அதுவும் வந்து இதில் அசால்ட்டாக கவர் ஆகிடும். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னொரு தடவை வேணா நான் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் சர்வீஸ் பண்ணியிருக்கணும். ஹவுஸ் இல்லை ஃப்ளாட் வந்து உங்கள் நேம் இல்லை உங்கள் ஸ்பௌஸோட நேமில் இருக்கும். மினிமம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய்க்கு வச்சு உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருந்திருக்கணும். இதில் வந்து 90% ஆஃப் பிஎஃப் அமௌண்ட் தான் உங்களால் வித்ரா பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதாவது வித்ரா பண்ணணும். இது எது கம்மியாக இருக்கோ அது மட்டும் தான் உங்களால் வித்ரா பண்ண முடியும். ஒன் டைம் மட்டும் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க அந்த பர்டிகுலர் லோன் எடுத்திருக்க கம்பெனி வந்து ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி, இல்லை பேங்க், இல்லை ரிஜிஸ்டர் ஹவுசிங் சொசைட்டியில் கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். மினிமம் 10 மெம்பர்ஸ் ஆச்சும் அதில் இருக்கணும். ஸோ இப்போ டேரெக்டாக வந்து சிஸ்டம்குள்ளே போகலாம். சிஸ்டம்குள்ளே நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை எப்படி வித்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். ஸோ இது வந்து எம்ப்ளாயோட மெம்பர் லாகின். இந்த எம்ப்ளாயோட மெம்பர் லாகின்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் யூஏஎன் பாஸ்வேர்டு அண்ட் கேப்சா என்டர் பண்ணி உள்ளே போயிடுவீங்க. ஸோ சைன்இன் பண்ணி உள்ளே போயிடுங்க. ஸோ சப்போஸ் உங்கள் யூஏஎன் நம்பர் வந்து ஆக்டிவேட் ஆகலைன்னா இங்கே வந்து ஆக்டிவேட் யூஏஎன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆக்டிவேட் யூஏஎன் நம்பர் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்கள் யூஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் போயிடும். இப்போ நோ யுவர் யூஏஎன் நம்பர், உங்களுக்கு வந்து யூஏஎன் நம்பர் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிற டைமில் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது.
ஸோ உங்கள் யூஏஎன் நம்பர் தெரியலனா 2 விஷயமா நீங்கள் பார்க்கலாம். உங்களோட சேலரி ஸ்லிப்பில் யூஏஎன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களோட சேலரி ஸ்லிப்பில் யூஏஎன் நம்பர் கொடுக்கலன்னா உங்களோட கம்பெனியில் இருக்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேயே இல்லை ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே போய்ட்டு யூஏஎன் நம்பர் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களும் உங்களுக்கு யூஏஎன் நம்பர் எடுத்து தருவாங்க. அப்படியும் இல்லைன்னு சொன்னால் நோ யுவர் யூஏஎன் நம்பர் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட யூஏஎன் நம்பரை அதுவே ஆட்டோமேட்டிக்காக காட்டிடும். இப்போ சைன் பண்ணி வெற்றிகரமாக உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு பிஎஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் இந்த ஒரு சிம்பிளான செக் மட்டும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் நிறைய டேப் இருக்கும். ஹோம், வியூ, மேனேஜ், அக்கௌண்ட், ஆன்லைன் சர்வீஸ்னு இருக்கும். இதில் வந்து மேனேஜ் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனுக்கு போயிடுங்க. இந்த மேனேஜ் சொல்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு கேஒய்சி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க. ஏன்னா இந்த கேஒய்சி வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் கரெக்டாக அப்டேட் ஆகிருக்கணும். ஏன்னா ஒரு சில டைமில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ கஷ்டப்படுறது எப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை தப்பாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்போஸ் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அவங்க தப்பாக அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அமௌண்ட்டை வித்ரா பண்ண வச்சா அது ஏதோ ஒரு பர்சனுக்கோ இல்லை ஏதோ ஒரு அக்கௌண்ட்டுக்கோ போய் சேர்ந்துடும். அதனால நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. படிக்காதவங்க தான் இருக்கிறதுலே இதில் ரொம்ப கஷ்டப்படுறது. நிறைய கம்பெனியில் ஏமாற்றி கேஒய்சியை வந்து அந்த கம்பெனியோட சொந்தக்காரங்க யாராச்சும் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ எப்போ தேவை காசு வேணுமோ அப்போ அவங்க எடுத்துக்கிறாங்க. இது மாதிரி நிறைய எம்ப்ளாயிஸை ஏமாத்துறதும் ஒரு சில கம்பெனியில் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு பண்ணுற ஒரு அட்வைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேனேஜ் அப்படின்னு சொல்கிறத போட்டு கேஒய்சின்னு போட்டு கேஒய்சியில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ப்ராப்பராக அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு உங்களுக்கு தேவையில்லை. பேங்க்கு, பேனு, ஆதார், இதில் பேனு, ஆதார் வந்து கன்ஃபார்மாக அப்டேட் ஆயிருப்பாங்க. ஆனால் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்னு ஒரு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்டில் இருக்கா அப்படின்னு சொல்லியும் செக் பண்ணிக்கோங்க. கேஒய்சி பெண்டிங் ஃபார் அப்ரூவல்னா உங்களோட கம்பெனியை போய்ட்டு இது எப்போ அப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கேட்டுக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செக் பண்ணி கரெக்டாக முடிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாமா? இப்போ இந்த கேஒய்சி கரெக்டாக அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அதே மாதிரி இங்கே வந்து ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். இந்த அக்கௌண்ட் பக்கத்தில் ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆன்லைன் சர்வீஸ் போயிட்டு இங்கே வந்து 4 ஆப்ஷன் காட்டும். கிளைமு, 1 மெம்பர், 1 இபிஎஃப் அக்கௌண்ட், ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ், டவுன்லோட் அனெக்ஷன் அப்படின்னு சொல்லி காட்டும். இதில் வந்து கிளைமில் போயிட்டு ஃபார்ம் 31, 19, 10C, 10D இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இப்படி ஒரு டேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த டேப்ல டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயி நேம் வந்து உங்கள் எம்ப்ளாயி நேம் ரிப்பீட் ஆகுதா, ஃபாதர் ஹஸ்பண்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த் எப்போ, உங்கள் மொபைல் நம்பர் என்ன, கேஒய்சி டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு வந்து கடைசி 4 நம்பர் சேமாக இருக்கா, பேன் கார்டு நம்பர் சேமாக இருக்கா. ஸோ இப்போ வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை இங்கே அப்டேட் பண்ண சொன்னோம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா கேஒய்சி கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறதுனால அது வந்து இவங்களே மேண்டேட்டரியாக ஒரு விஷயமா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் டைப் பண்ணிட்டு வெரிஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் ஃபுல்லாக என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து வெரிஃபைன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஓடிபி அப்டேட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போயிடும். ஸோ இங்கே வந்து மெம்பர் ஐடியும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. உங்களோட மெம்பர் ஐடி, டேட் ஆஃப் ஜாயினிங், இபிஎஃப்ல எப்போ ஜாயின் பண்ணீங்க, ரீசன் ஃபார் லீவிங், அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை வந்து வித்ரா தான் பண்ணுறீங்க. ஸோ மெம்பர் ஐடி, டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் ஜாயினிங் இன் இபிஎஸ் அப்படின்னு சொல்ற டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதை செக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். எஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் இப்படி வந்து உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 அப்படின்னு சொல்கிறத இங்கே சூஸ் பண்ணுங்க. ஐ வாண்ட் டு அப்ளை. இதில் வந்து என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இல்லைஸா, நேஷனல் கலாமிட்டிஸா, பவர் கட்டா, பர்ச்சேஸ் ஆஃப் ஹேண்டிகேப் எக்யூப்மெண்ட்ஸா அப்படின்னு சொல்கிறத கடைசியில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ், இது மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் வந்து காமனாக கொடுத்து வச்சுருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நிறைய கேட்பாங்க. உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வித்ரா ரெக்வஸ்ட் கேட்குறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுவே வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு 5 to 7 days மேக்ஸிமம் கொடுப்பாங்க. அதை தாண்டி எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஹோம் லோன் ரீபேமெண்ட் வந்து நிறைய பேர் இப்போ காலகட்டத்தில் கஷ்டப்படுறீங்க. சப்போஸ் பிஎஃப் அமௌண்ட்டை நீங்கள் வித்ரா பண்ணி ஹோம் லோனை நீங்கள் ரீபே பண்ணிட்டு ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஎஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்றதுனால இது மாதிரி ரெகுலராக எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோவை நான் போட்டு வரேன். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் இஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பை பை, டேக் கேர்.